10 பிஸ்கட் ஒன்று கொண்டேன். என்னண்ணே ஒரு பிஸ்கட் கேட்டா 2 பிஸ்கட் கொடுக்குறீங்க? ஒரு பிஸ்கட் வாங்கினா ஒரு பிஸ்கட் பிரிண்ணே. ஓ சூப்பர். ஏன் 10 பிஸ்கட் ஒன்று கொடுங்க. Oh no. கொடுத்தார் அவ யாருக்காக கொடுத்தார்? கணேசே 10 ரூபா முருகன் வாங்கிட்டு ஒன்று கொண்டேன். என்னண்ணே ஒன்று கேட்டா 2 கொடுக்குறியா? நம்ம கடையில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீண்ணே. சூப்பர்ண்ணே. ஆமா. அண்ணா முறுக்கு போயிட்டு ஒன்று கொண்டேன். ஒருத்தருக்கா கொடுத்தார் என்ன தேரும் டாய டங்கில் கிடக்குது அண்ணே. எடுத்து உள்ள வைங்கண்ணே. முட்டை கீழே போட்டிருக்காங்க. குடிப்பா குடிப்பா குடிப்பா. 50 ரூபா கொடுப்பா. எதுக்கு 50 ரூபா கொடுப்பா? எதுக்கு? 50 ரூபா கொடு. இன்னும் அடிக்க வர்றீங்க? 50 ரூபா கொடு. ஏன்னா கீழே கிடந்ததை எடுத்து கொடுத்தது. 50 ரூபா கொடு. எதுவும் பேசாது. 50 ரூபா கொடு. இது பகல் கொள்ளையா இருக்குது. அண்ணே வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் கொடுங்கண்ணே. இந்த தம்பி கூலிங்கா இல்லையாண்ணே? நார்மல் தான் தம்பி. சரி வைங்கண்ணே, நான் அடுத்த கடையில் போய் வாங்கிக்கிறேன். தம்பி 200 ரூபா காசு கொடுத்துருப்பா தம்பி. என்னண்ணே ஒண்ணுமே வாங்கல? உன் ஃப்ரெண்டு மைசூர் பாக்கு ஒரு டப்பா எடுத்தாப்புல. அண்ணே சாரிண்ணே தெரியாம பண்ணிட்டேன். அடிக்காத. நீ தானே எடுக்க சொன்ன. நான் தானே எடுக்க சொன்னேன். அவருக்கு தெரியாம எடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுப்பியா? இப்ப நான் எப்படி எடுத்திருக்கேன்? தெரியாம தானே எடுத்திருக்கேன். இதுல எல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. ஒரு முட்டாய் ஐய இந்த பனி எதுக்கு பெய்யுது, இந்த வெயில் எதுக்கு அடிக்குதுன்னே தெரியல. மனுஷனை போட்டு வாட்டுதுப்பா. அண்ணா கணேசனே ஒரு இன்ஜெக்டி ஒன்று போடுங்கண்ணே. போட்டுருவோம். தலை பயங்கரமா வலிக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடணே. போட்டுருவோம். அண்ணா என்னண்ணே இது? இஞ்சிட்டிப்பா நீ கேட்டல்ல. எனக்கு புரியலண்ணே. என்னப்பா தம்பி விலை உலமெல்லாம் போயிட்டு வந்திருக்க. இது இஞ்சி, இது டீ, இஞ்சி டீ. இது கூட உனக்கு தெரியல பாரு. யாருக்கு? எனக்கானே. தலைவலி சரியாயிடுச்சுண்ணே. இந்த இஞ்சி டீ நீங்க குடிச்சுக்கோங்க. தப்பா அது போட்டோமோ? இது இஞ்சி, இது டீ. உங்கள் வீட்டு பிள்ளை. அண்ணே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு 3 பாயிண்ட் கொடுங்கண்ணே. தம்பி எவ்வளோ ஆச்சு? 5 10 கணக்கு தெரியாது பிறகு 15 ரூபா தம்பி. அண்ணா அப்படின்னா இன்னொரு 10 பாயிண்ட் எடுத்து வைங்கண்ணே. இப்போ எவ்வளோ ஆச்சு பாருங்கண்ணே. அண்ணே என்னென்ன நினைக்கிட்டு இருக்கிறீங்க? 10 பாக்கெட்டுக்கு 50 ரூபாண்ணே. எந்த பிடிங்கண்ணே. இரு தம்பி கால் கழுத்து போட்டு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. 150 ரூபா தம்பி. 150 ரூபாயா? ஆமா தம்பி. இல்லைண்ணே சொல்றீங்க. ஒரு பாக்கெட் எவ்வளோண்ணே? ஒரு பாக்கெட் 10 ரூபா. ஒரு பாக்கெட் 10 ரூபா. 10 பாக்கெட் 100 ரூபா தானே தம்பி? 150 ரூபா தம்பி. 150 ரூபா காசு கொடு தம்பி. 150 ரூபா. இவர் என்ன ஏமாத்துறாரு, நான் அவரை ஏமாத்துறேன்னா? இந்த சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியலப்பா. சிக்கன் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு சொல்லு குசுரை எடுக்கிறாங்க. அண்ணே சரிமானதுக்கு ஒரு செவனை பொண்ணு கொடுண்ணே. அண்ணே என்னண்ணே? எவ்வளோ ஆச்சு? 10 ரூபாண்ணே. ஸ்கேன் பண்ணிக்கிட்டானே. பண்ண அண்ணே டவர் கிடைக்கலண்ணே. கொஞ்சம் வெளியில போய் பண்ணிக்கிட்டுமாண்ணே? சரிண்ணே. ஒரு ஜூஸ் ஆட்டே போடுறதுக்கு என்னம்மா பேச வேண்டியதா இருக்கு? தம்பி டவர் கிடைச்சிச்சா? அண்ணே கிடைச்சிருச்சுண்ணே. கிடைச்சிருச்சுண்ணே. போட்டு விட்டேன் பாருங்க. எப்ப அங்கேருந்து போய் சொல்லிட்டு வந்து இங்கே வந்து உன்னை நான் தேடி வந்து நீ யூஸ் பண்ணுறேன். என்ன சொல்லிட்டு வந்த? இன்னொரு லாஸ்ட் பையன். அண்ணே நம்ம கடையில் ஆரஞ்சு ஜூஸ் இருக்கானே. அண்ணே கணேசனே தம்பி 2 ரூபா குச்சி மிட்டாய் ஒன்று கொடுங்கண்ணே. தம்பி நீ எல்லாம் எந்த காலத்தில் தம்பி இருக்க? குச்சியே 2 ரூபா, குச்சி மிட்டாய் 5 ரூபா. 5 ரூபாயா? சரி என்ன தம்பி? குச்சி எவ்வளோண்ணே சொன்னீங்க? குச்சியே 2 ரூபா, குச்சி மிட்டாய் 5 ரூபா. இது எவ்வளோண்ணே?
3 ரூபா. 3 2 3 2 5 ரூபா. பத்துக்கண்ணே. அண்ணே கடையில் ஜாடி எவ்வளோண்ணே வைக்கிறீங்க? தம்பி ஜாடி 200 விற்கிறேன் தம்பி. அண்ணே நம்மக்கிட்ட 100 ரூபா வாங்கிக்கிறீங்களாண்ணே? 100 ரூபாயா? ஆமாம். 200 வாங்கி விற்கிறோம் தம்பி. எப்படி 100 வாங்கி? சரி அப்போ 100 நம்மளுக்கு 100 லாபம் தான். சரி தம்பி கொடு தம்பி. காசு கொடுங்கண்ணே. வரண்ணே. தம்பி எப்படி தம்பி நான் 200 வாங்கி வைக்கிறேன், நீ எப்படி தம்பி உனக்கு மட்டும் 100 கட்டுப்படி ஆகுது? எப்படி தம்பி இது? அண்ணே அதெல்லாம் கம்பெனி ரகசியம்ண்ணே, சொல்ல முடியாதுண்ணே. சொல்லு தம்பி, நான் எப்படி நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கடைக்கு வந்தேன். நான் வரும்போது தூங்கிட்டு இருந்தீங்க. இந்த இடத்துல இருந்து தான் அந்த முட்டாயை எடுத்தேனே. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அண்ணே ஒரு டீண்ணே. சரிண்ணே. எவ்வளோண்ணே ஒரு டீ? 15 ரூபாண்ணே. என்னண்ணே சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது? அண்ணே நான் சுகர் அதிகமாக போட்டு கஸ்டமருக்கு சுகர் வந்துருச்சுன்னா அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா எனக்கு எப்படின்னா கஸ்டமர் வருவாங்க. அதனால நான் எப்போவுமே சுகர் கம்மியாக தானே போட்டுக்குவேன். அண்ணே இந்தாங்கண்ணே. அண்ணே டீ 15 ரூபாண்ணே. அண்ணே நான் 15 ரூபா உங்களுக்கு கொடுத்து நீங்கள் திடீர்னு பணக்கார ஆகிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் எப்படின்னா டீ கடை வைப்பீங்க?